பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 மாதங்கள் கண்ணின் மணி போல நம்மையும் நம் குடும்ப அங்கத்தினர்களையும் காத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் 4வது மாதத்தின் இந்த முதலாம் நாளை, ஏப்ரல் மாதத்தின் முதலாம் நாளை காணும்படியாய், பெற்று அனுபவிக்கும்படியாய், தேவனுடைய சித்தம் திட்டம் தீர்மானங்களை இந்த நாளிலே நிறைவேற்றும்படியாய், நம்மை 4வது மாதத்தின் முதலாம் நாளை காணும்படியாய், பெற்று அனுபவிக்கும்படியாய் கொடுத்த தேவனுடைய விலைமதிப்பற்ற கிருபை, தயவு, இரக்கம், அவருடைய காருண்யம், ஒத்தாசை, அனுக்கிரகம், ரட்சணியம், சகாயங்களுக்காக நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துவதோடு, இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சகரியா 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. எப்பிராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஸோ கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஸோ இந்த ஹோல் மந்த் ஆஃப் ஏப்ரல், இன் ஃபேமிலி, இன் ஜாப், இன் பிஸ்னஸ், இன் மினிஸ்ட்ரி, in our traveling areas, in all the places, we will be rejoicing, our children will be rejoicing, our whole family members will be rejoicing because of God himself giving us those kind of joyfulness to us. So எப்பிராயிம் என்று சொன்னால் to be fruitful என்று அர்த்தம், அதாவது கனி தரத்தக்கதாக என்று அர்த்தம். ஸோ அப்போது people will like a mighty warrior, their heart is rejoicing and their children will see and rejoice in the Lord. ஸோ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமாக மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு நம்மையும் நம் பிள்ளைகளையும் தேவனுக்கு கனி தரக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே உருவாக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறார். தட்ஸ் வாட் அவர் லார்ட் இஸ் கிவிங் அஸ் ப்ராமிஸ் ஆஃப் திஸ் மந்த். ஸோ எப்படியெல்லாம் அவர் ஹார்ட் வில் ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட், ஹவு அவர் ஹார்ட் இஸ் ரிஜாய்ஸிங் இன் கிரைஸ்ட் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, we keep praying in tongue like prayer mighty warrior and rejoicing in his presence. நாம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் தொடர்ந்து ஜெபித்து நாம் தேவனை நோக்கி அந்த யுத்தத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை, அந்த தேவனுடைய பிரேயர் வாரியராக, ஜெப வீராங்கனையாக, ஒரு தேவ சேனையாக நாம் அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறதான் செய்யும். அப்போது ஜெப வாழ்க்கை, அந்நிய பாஷையிலே ஆவியிலே அனலாக இருந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை நம்மை இருதயத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறதாய், குடும்பமாய் மகிழ்ந்து களி கூறும்படியாய் அந்நிய பாஷையின் ஜெபம், நம்முடைய தொடர் ஜெபம் தொடர்ந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்பமாய் மகிழ்ந்து களி கூற வைக்கிறது. நம்பர் 2, லார்ட் வில் கிவ் அஸ் லேட்டர் ரெயின், ஷவர்ஸ் ஆஃப் ரெயின் டு எவ்ரி ஒன், கிராஸ் இன் த ஃபீல்ட் விச் இஸ் பிரிங்கிங் தி கிராப்ஸ் டு மெச்சூரிட்டி. அதாவது ஆண்டவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக பின்மாறி மழையாகிய அபிஷேகத்தை, அக்கினி பாஷையை ஊற்றி, அந்த அக்கினி பாஷையின் பின்மாறி மழையானது நம் பிள்ளைகளுக்குடைய அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய், அது ஒரு ஆசீர்வாதமான மழையாய், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழும்படியாய், நம்முடைய இருதயம் அதனாலே நாமும் நம் பிள்ளைகளும் மகிழும்படியாய் நம்முடைய பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பின்மாறி மழை அப்படின்றது ஸ்ப்ரிங் சீசன் கிடையாது, அதாவது மார்ச் அண்ட் ஏப்ரலில் ஒரு ஊற்றப்படுகிற ஒரு ஹாட் சீசனில் திடீரென்று பெய்கிற ஒரு ஆசீர்வாதமான மழை. ஸோ அந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் அபிஷேகமாய், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரத்தக்கதாய் நமக்குள்ளாக, நம் பிள்ளைகளுக்குள்ளாக, சந்ததியின் மேல், ஆவி சந்தானங்களின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற நாமும் நம் பிள்ளைகளுமாய் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த அபிஷேகம் நம்மை மகிழ்விக்கிறதாய், அந்த அக்கினி பாசை நம்முடைய பிள்ளைகளை மகிழ்விக்கிறதாய், அந்த ஆவி, ஏசாயா 59:21 படியாக நம்மேலிட்ட தேவனுடைய ஆவி, நம் வாயிலிட்ட தேவனுடைய வேத வசனம் நம் பிள்ளைகள், நம் சந்ததியின் மேலும், நம் சந்ததியின் மேலும் என்றென்றைக்கும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 59:21 வாசிக்கிறோம். ஏசாயா 44:2-3 கூட
சந்ததியின் மேல், என்னுடைய சந்ததி அல்லது நம்முடைய சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவி, நம்முடைய சந்தானங்களின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஏசாயா 44:2 படியாக நம்முடைய சந்ததிகள் சந்தானங்களுக்குள்ளாக தேவ ஆவியை பின்மாறி மழையாக ஊற்றுகிறபடினாலே அது ஆசீர்வாதத்திற்கு தேவன் கொடுக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு மூல காரணமாய் அமைகிறது நிமித்தமாக நாமும் நம் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஸோ ஆசீர்வாதமான மழை நம்மை மகிழ்விக்கிறதாய் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தையும் மகிழ்விக்கிறது. நம்பர் 3, ஏசாயா 60 படியாக our sons and daughters will be brought up and grown up by us in spiritual life. ஸோ நம்முடைய பிள்ளைகள், அதாவது நம்முடைய சந்ததிகள் சந்தானங்கள் என்று சொன்ன அந்த குமாரர்களும் குமாரத்திகளும் நம்முடைய பார்வையிலே நம்மாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை காணும்படியாய் வளர்க்கப்படுவார்கள். அதை கண்டு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய அந்த எல்லா ஜெபிக்கிறது, வேத வாசிப்பு அல்லது துதிப்பது அல்லது அந்நிய பாஷையை பேசுவது போன்ற சகல ஆவிக்குரிய அனுபவங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மாலே வளர்க்கப்படுவார்கள். ஸோ அதை கண்டு நம் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை கண்டு நாம் பேரண்ட்ஸாக கண்டு மகிழத்தான் செய்வோம். ஸோ அப்பொழுது பிள்ளைகளும் மகிழ்வார்கள், நாம் பெற்றோர்களாகி நம்முடைய இருதயமும் மகிழத்தான் செய்யும். ஸோ குமாரர் குமாரத்திகள் நம் அருகாமையிலே வளர்க்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவங்களிலே அவர்கள் ஒரு முதிர்ச்சியை காணும்படியாய் கர்த்தர் நடத்துவார். ஆகவே இந்த மாதத்திலே பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கண்டு நாம் பெற்றோர்களாய் மகிழ்வோம். நம்முடைய இருதயம் மகிழும், பிள்ளைகளுடைய இருதயம் மகிழும். 4வதாக பார்க்கிறோம், ஏசாயா 60:5 the abundance of the sea shall turn to us, the wealth of the nations shall come to us because of we are raising and shining in a ministry. ஸோ நாம் எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய சேவையை கர்த்தருடைய வேலையை செய்வது நிமித்தமாக திரளான ஜனங்களும் பெரிய ஜாதி சேனைகளும் ராஜாக்களும் நம்மிடத்திலே வந்து நம் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர்களும் ரட்சிப்புக்கு நேராய் நடத்தப்படுவார்கள். ஸோ நம்முடைய சேவை, நம்முடைய ஊழியம் ராஜாக்களையும் பெரிய ஜாதி சேனைகளையும் திரளான ஜனங்களையும் கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறதை கண்டு நாம் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக மகிழப் போகிறது. நம்பர் 5, ஏசாயா 60:21 then all our people will be righteous, they will possess the land forever because of our people will be because of our people God will be glorified. அதாவது நம்முடைய ஜனங்களாய் இருந்தவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு அவர் தேவனுடைய ஜனமாய் மாறுகிறதுனால, அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுனால, நம்முடைய ஜனங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடினால பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஸோ நம்முடைய ஜனங்கள் மூலமாக, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ அப்போது நம்முடைய ஜனங்களுக்குள்ளாக, சொந்த ஜனங்கள், நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்துக்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணி கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் பலத்த அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கிரைக்க முடியாத விதத்தில் செய்கிறது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ இதை இவ்வளவு காரியமும் கர்த்தர் இந்த மாதத்திலே செய்து நம்மை மகிழ்விக்க போகிறார். ஸோ நம்முடைய ஜெப வாழ்க்கை, பின்மாறி மழையின் அபிஷேகத்தினால் வரும் ஆசீர்வாதம், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவது நிமித்தமாக ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பது நிமித்தமாக வருகிற சந்தோஷம், நமது ஊழியத்தில் ஜனங்களும் ராஜாக்களும் வந்து ஆலோசனை பெற்று ரட்சிக்கப்படுவதன் நிமித்தமாக வருகிற சந்தோஷம், நமது ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாக்கப்பட்டு பூமியை சுதந்திரித்துக் கொள்வதோடு கர்த்தரால் ரட்சிக்கப்படும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாய் பலத்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறபடினாலே வருகிற சந்தோஷம், இத்தனை காரியங்களையும் நாம் பெற்று நம் மூலமாக, நம் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஸோ ஷியோர்லி we shall be fruitful for our Lord's glory. ஸோ கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக இந்த மாதம் முழுவதும் நம்ம எல்லா எல்லையெங்கிலும் அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் பலத்த காரியங்களை, அபூர்வமான கிரியைகளை அவர் நடப்பித்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்பமாய், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து திரளான ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு, ராஜாக்களுடைய ரட்சிப்புக்கு
காரணமாய் இருக்கத்தக்க குடும்பமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆகவே இது ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை இருதயம் மகிழத்தக்கதான பலத்த பெரிய காரியங்களை நாம் அறியாத புரியாத விதத்திலே செய்து நம்மை ஆச்சரியமான விதத்திலே நம்முடைய இருதயம் மகிழத்தான் போகிறது. கர்த்தர் தாமே இந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஆகவே மகிழ்ச்சிக்கு ஊற்றுக்காரனராகிய நம்முடைய திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you all. Amen.